ஒருவேளை கஸ்டமர் வந்து ப்ரோ எனக்கு வந்து கலரான பேக்ரவுண்ட் வேண்டாம், டிசைன் வந்து சிம்பிளாக இருக்கணும், ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்டோட இருக்கணும், ஆனால் பேனர் பார்க்க லுக்காக இருக்கணும் அப்படின்னு யாராச்சும் உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு பேக்ரவுண்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா முதல்ல 15x10ன்ற இமேஜ் சைஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பேனர் சைஸ் ஓப்பன் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், முதல் வேலையாக இந்த அப்ஸ்ட்ராக்ட் பிங்க் வாட்டர் கலர் பேக்ரவுண்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை கட் பண்ணி இந்த பேக்ரவுண்டில் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் Ctrl T கொடுத்தோடனே ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஓப்பன் ஆகுதா, அதை ஆல்ட்டு பிடிச்சி பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு Ctrl Shift U கொடுத்தோடனே இப்போ இந்த லேயர் பிளாக் அண்ட் ஒயிட்டை மாறினதுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு லேயர் அதுக்கு மேலே வைக்கிறதுக்கு, அதாவது இந்த ஒயிட் பிரிக் டெக்ஸ்சர் இதை வந்து நான் கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணேன். இதையும் நான் கட் பண்ணி இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் என்லார்ஜ் பண்ணுறேன். Ctrl T கொடுத்து ஆல்ட்டு பிடிச்சி இதையும் என்லார்ஜ் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி மைனஸ் கொடுக்குறேன். பிளெண்ட் மோடில் எந்த பிளெண்ட் மோட் சூஸ் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஓகே, இந்த பிளெண்ட் மோட் சூஸ் ஆகிடுச்சு. இந்த பிளெண்ட் மோட் பேர் பார்த்தீங்கன்னா லினியர் பர்ன். இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா யூ டூல் ஷேப் டூல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஷேப் டூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டட் ரெக்டாங்குலர் வரத்துக்கு 3 இன்ச்சு அளவுக்கு நான் அந்த ரவுண்டட் எட்ஜ் வரணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ பேத்தை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் Ctrl Enter கொடுத்தா இந்த மாதிரி செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனதில் Ctrl Shift N நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ஆல்ட்டு டிலீட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ கலர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த கலர் கொடுத்ததுக்கு ட்ராப் ஷேடோ வந்து லேயர் ஸ்டைலில் நான் கொடுத்து அந்த ஷேப்பை ஹைலைட் பண்ணிக்கிறேன். ட்ராப் ஷேடோ கொடுக்கறது மூலிமா இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பை நான் சென்ட்ரல் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது மூலிமா ஷேப் நான் லெஃப்ட் அண்ட் ரைட் டு சென்ட்ரல் அலைன்மெண்ட்டாகவும் டாப் அண்ட் டவுனுக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா Ctrl O கொடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு நேச்சுரல் பேக்ரவுண்ட் நான் வந்து கூகுள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த நேச்சுரல் பேக்ரவுண்டை கட் பண்ணி இந்த ஷேப்புக்குள்ளே கொண்டு வரத்துக்கு ஆல்ட்டு FO, இதுவே ஃபோட்டோஷாப் 7.0 வந்தால் ஆல்ட்டு FL, அப்படி இல்லைன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய் பார்த்தீங்கன்னா லோடு செலெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி வரும். இது 3 ஃபோட்டோஷாப் 7.0லையும் இப்படி இருக்கும், ஃபோட்டோஷாப் CS5லையும் அந்த மாதிரி இருக்கும், ஃபோட்டோஷாப் 2021லையும் இந்த ஆப்ஷன் இருக்கும். இப்போ அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் ஆகிடுது. ஒரு லேயரோட அவுட்லைன் ஃபுல்லாக செலக்ட் ஆகுதா. அதுக்கப்புறம் Ctrl Shift Alt V ஃபார் ஸ்பெஷல் ஃபேஸ்ட். நம்ம ஆல்ரெடி கட் பண்ண பேக்ரவுண்டை இந்த ஷேப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கு Ctrl Alt Shift +V கொடுத்ததுக்கப்புறம் அந்த லேயருக்குள்ளே அது பேஸ்ட் ஆகிடுது. பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பார்டரை கொடுக்கறதுக்கு திருப்பி ஆல்ட்டு SO அந்த லோடு செலெக்ஷனை நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நியூ லேயர் Ctrl Shift N கொடுத்துட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்ட்டு ES ஸ்ட்ரோக் ஆப்ஷன், இது நீங்கள் ஆல்ட் ES அப்படின்னு கொடுக்கலாம், இல்லைனா எடிட்டில் போய் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு இங்கே 20 வச்சுட்டு இன்சைடு ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு ஒரு பார்டரை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பார்டரை நான் சும்மா க்ரியேட் பண்ணாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேவல் அண்ட் எம்போஸ் ஆல்ட்டு LYB, அப்படி இல்லைனா லேயர் ஸ்டைலில் பிரேவல் அண்ட் எம்போஸ்ன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலிமா இந்த மாதிரி ஒரு லேயர் ஸ்டைல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும்.
அதில் வந்து பிரேவில் எம்போஸில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பிளாக் ஷேடியோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணால் தான் ஒயிட் கொஞ்சம் நல்லா எடுத்து காட்டும். ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வருது. அவுட்புட் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ எடுத்து கட் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ நல்லாவே மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ ஹைலைட்டாக காட்டுறதுக்காக உள்ளே இருக்க இந்த நேச்சுரல் பேக்ரவுண்டை ஃபில்டர் ஆப்ஷன் மூலிமா பெர்ஷன் பிளரில் கொஞ்சம் லைட்டாக பிளர் பண்ணிக்கலாம். ரொம்பவும் பிளர் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக பிளர் பண்ணிக்கலாம். இப்போ பிளர் பண்ணதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக தெரியும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பி Alt S O கொடுத்துட்டு இந்த வெக்டார் இதுவை செலக்ட் பண்ணிட்டோம். ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Shift+N கொடுக்கறதுக்கு மாதிரி நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு G டூல் கிரேடியன்ட் டூலில் நம்ம வந்து பிளாக் கலரை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்பவும் போல் லெஃப்ட் டு டாப் ரைட் ஒன்று ட்ராக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட்டு டு டாப் லெஃப்ட் ஒரு ட்ராக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டவுன் டு அப்பு ஒரு ட்ராக் பண்ணுறது மூலிமா ஒரு பிளாக் ஷேடோ கிடைக்குது. இந்த பிளாக் ஷேடோ இருக்குன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட ஃபோட்டோ ஹைலைட்டாக பண்ணி காட்டுறதுக்கு. பண்ணி காட்டினதுக்கப்புறம் இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு பேர் செட் பண்ணுறதுக்கான ஒரு இடத்த நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் தனி ஷேப்பாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ப்ரஷ் டூலாகவும் வச்சு ஒரு ப்ரஷ் டூலில் வச்சு ஒரு கலர் அப்ளை பண்ணியும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷேப்பை வச்சு க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அப்படி க்ரியேட் பண்ணால் அந்த பேக்ரவுண்டோட விசிபிலிட்டியை ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் ப்ரஷ் டூலை வச்சு ஒரே ஒரு டாட் கொடுக்கறது மூலிமா எனக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நேம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் உருவாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி நேமெல்லாம் டைப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நேம் வைக்கிறதுக்கு கரெக்டான பொசிஷனாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் மாற்றிடலாம். வெட்டிங் செரிமனி ஒயிட்டில் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுரேஷ்ன்ற மாப்பிள்ளையோட பேருக்கு கிரேடியன்ட் டூலில் 3 லெவலாக நான் கிரேடியன்ட் டூலில் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இப்போ ஒன்று பியூர் ஒயிட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோ 100% நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் டவுன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம க்ரீன் பேக்ரவுண்ட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த க்ரீன் பேக்ரவுண்ட் ரிலேட்டடாகவே நம்ம கலர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த க்ரீன் பேக்ரவுண்ட் கலர் சூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிரேவில் அண்ட் எம்போஸ் கொடுக்கறது மூலிமா ஃபாண்ட்டை இன்னும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். ஓகே, இப்போ இதே எஃபெக்டை ரூபினின்ற பொண்ணு பேருக்கும் நம்ம லேயர்ஸில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது மூலிமா கொடுக்க முடியும். ஸோ லேயர் ஸ்டைல் எப்படி காப்பி பண்ணால், லேயரில் போனீங்கன்னா லேயர் ஸ்டைல் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சுரேஷ்ன்ற அந்த லேயர் தான் டெக்ஸ்ட் லேயர் செலக்ட் ஆகிருக்கனால அந்த டெக்ஸ்ட் லேயரோட காப்பி லேயர் ஸ்டைல்னு இருக்கும். அது கொடுக்குறது மூலிமா இந்த சுரேஷ்ன்ற லேயரில் இருக்க லேயர் ஸ்டைல் காப்பி ஆகிடுச்சு. இப்போ ரூபினிக்கு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் ஸ்டைல் பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுக்குறது மூலிமா அவருக்கு என்ன லேயர் ஸ்டைல் கொடுத்தோமோ அதே வந்து இந்த ரூபினின்ற பொண்ணோட பேருக்கும் லேயர் ஸ்டைல் பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த வெட்ஸு இது வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டல்லான கலரே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதையும் லேயர் ஸ்டைல் காப்பி பண்ணி, அதாவது லேயர் ஸ்டைலில் அதாவது ஷார்ட்கட் மூலிமா ஷார்ட்கட் Alt L Y C லேயர் ஸ்டைல் காப்பி பண்ணுறதுக்கு
இதுவே பேஸ்ட் பண்ணுறதுக்கு Alt L Y P Alt L Y C லேஸில் காப்பி பண்ணுறதுக்கு Alt L Y P லேஸில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் இந்த டேட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக தெரியறதுக்கு அந்த டேட்டுக்கு மேலே ஷேப்பை வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்லேயே கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க டேட்டுக்கு கலர் ஓவர்லேயில் க்ரீனே கொடுத்துடலாம். எப்பவுமே பேக்ரவுண்ட் ஓரியன்டாக கலர் கொடுத்தா தான் அந்த பேனர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க இந்த சாதா டெக்ஸ்ட் இது எதுக்கு நான் கொடுத்துருக்கேன்னா, இது கொடுக்கறது மூலிமா தான் பொண்ணு மாப்பிள்ளை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். இது கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்கு வேறு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் நமக்கு ரெடி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பேனர் பண்ணுறவங்களோட ஃபோட்டோ அவங்க ஒரு 2 ஃபோட்டோ கொடுக்குறாங்கன்னா அதை வந்து யூடியூப் மூலிமா இங்கே வந்து 0.5 இன்ச்சு நான் ஸ்ட்ரென்த்து வச்சுக்கிறேன். ரவுண்டு நெக்கில் யூ ஷேப்பில் 0.5 இன்ச் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு ஷிஃப்ட்டு பிடிச்சி ஒரு ஷேப்பை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்கறது மூலிமா அது செலக்ட் ஆகுது. திருப்பியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு என்னு கொடுக்கறது மூலம் நியூ லேயராக நமக்கு உருவாகுது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்து ஒயிட் கலர் ஃபில் பண்ணுறது மூலிமா அது ஒரு லேயராகவே நமக்கு மாறிடுது. இப்போ ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட்டு பிடிச்சி இழுக்கிறதுனால ஆல்ட்டு பிடிச்சி ஷிஃப்ட்டு பிடிச்சி இழுக்கிறதுனால 2 லேயராக காப்பி ஆகுது. காப்பியான லேயரை இடம் இருந்துச்சுன்னா நேமுக்கு சென்டரில் எடுத்து வந்து கொடுத்துருங்க, இல்லைனா நேமை அதுக்கேற்ற மாதிரி சென்டரில் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இன்னமும் இந்த ஃப்ரேம் அழகாக காட்டுறதுக்கு ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்ஜி விங்லேருந்து ஒரு ஃப்ளவரோட பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த பிஎன்ஜியை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்புக்கு பின்னாடி பேஸ்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி அதே ஃப்ளவரை டவுன் பண்ணி கீழேயும் பேஸ்ட் பண்ணுறதுனால நமக்கு இப்போ நல்ல லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த பேக்ரவுண்டில் உங்களுக்கு என்னாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.